ஹலோ கைஸ், ரீசெண்டாக பழையமலைக்கு போயிருந்தப்போ இந்த பாக்கெட் எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்னென்னா எஃப்எம் இருக்குது, அப்புறம் ஷார்ட் வே இருக்குது, மீடியம் வே இருக்குது, லாங் வே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்ரி வந்து போட்டு பார்த்துருவோம், 2 பேட்ரி. ஸோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பேட்ரி போட்டாச்சு. ஸோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டோருக்கு ஆன் பண்ணுற பட்டனு. ஸோ அதை ஆன் பண்ணால் ஸோ சவுண்டு குறவான சவுண்டு வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பட்டன் வந்து போயிடுச்சு, அந்த எஃப்எம்மு, இந்த மீடியமு, இந்த மாற்றக்கூடிய பட்டன் வந்து போயிடுச்சு. ஸோ அப்புறம் அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் வேவுடைய பேண்ட் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ ஆனால் இந்தாண்ட கடைசியில் தான் வந்து அந்த எஃப்எம்முடைய இது வந்து சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் பேட்டரி கழட்டிட்டு நம்ம உள்ளே கழட்டி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பேட்டரி கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு ஸ்க்ரூ வந்து நம்ம கட்டி போகிறோம். ஸோ இந்த பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா ஸ்க்ரூவுமே இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ, சின்னதான ஸ்க்ரூ எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 3 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவுமே வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தாங்க இருக்குது. ஒரு 2 திருவினதும் ஒன்றே ஸ்க்ரூலாம் கட்டிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ கட்டிச்சு, 3 ஸ்க்ரூ. ஸோ 3 ஸ்க்ரூவும் கட்டிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், போர்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு டேமேஜுமே இல்லை, போர்டு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கான ஒயர் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் என்ன ஃபால்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பின்னை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பின்னை எடுத்தாச்சு. ஸோ அடுத்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த சேனல்ஸோடைய நம்பரு, அதையும் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பேப்பரு, அதை உரமாக வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ட்டு, இப்போ நான் இருங்க ஃப்ளாஷ் வச்சு காட்டுறேன், ஒரு நிமிஷம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சுவிட்சை நம்ம மாற்றக்குள்ளே உள்ளே உள்ள சுவிட்ச் வந்து மாறல. ஸோ அப்போ இந்த சுவிட்சில் ஒரு 2 பின் வரும், அந்த பின்னு தான் அந்த சுவிட்சை வந்து மாற்றும். அதில் ஒரு பின் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் வேவ் பேண்ட் பாருங்கள், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதேமாதிரி தான் அந்தாண்ட பின் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் அந்த நோஸ் இதை வச்சு நம்ம வந்து எஃப்எம்மில் கடைசியில் வந்து மாற்றி விட்டுக்கலாம் அந்த பட்டனை, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்எம் சேனல் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம், 3 ஸ்க்ரூவையும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே இப்போ எஃப்எம்மில் தான் இருக்குது கடைசியில். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பேட்டரியும் போட்டுக்கணும். ஓகே காய்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ மெத்திலேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஆண்டனா வந்து செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து இந்த ஆண்டனாவை எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஒயரை அந்த ஆண்டனா ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்எம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணுவோம். ஏன்னா டியூன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எஃப்எம் வந்து டியூன் ஆகுது. ஸோ நைட் டைமில் நம்ம இந்த ஒயரே இல்லாமல் நம்ம வெளியில் மெத்தையில் அந்த மாதிரி போய்ட்டு ஃபுல் ஆண்டனா எடுத்து விட்டுட்டு நம்ம டியூன் பண்ணாலே வந்து நமக்கு நைட் டைமில் நல்ல ஃப்ரீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாக்கெட் ரேடியோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது கைஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.